தாய் வீடு மே 2025 இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 14 சர்வதேச போர்க்குற்ற விசாரணை அறிமுகக் குறிப்புகள் எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தொடக்க குறிப்புகள் ஈழத்தமிழர்களில் ஒரு தொகையினரின் ஒரே போக்கிடமாக இருப்பது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை. அவர்களைப் பொறுத்தவரையில் இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களின் எதிர்காலமும் நல்வாழ்க்கையும் சர்வதேச போர்க்குற்ற விசாரணையிலேயே தங்கியுள்ளது. அனைத்துக்கான சர்வரோக நிவாரணியாக அவர்கள் இதனை காண்கிறார்கள். இலங்கையில் இறுதிப் போரின் போது நிகழ்ந்த குற்றங்கள் மிக பாரதூரமானவை. அவற்றுக்கான நீதி அவசியமானது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. ஆனால் இவர்கள் கோருகின்ற சர்வதேச போர்க்குற்ற விசாரணை என்பது யாருடைய நலனுக்கானது என்ற கேள்வியை எழுப்புவது தவிர்க்கவியலாதது. சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகளுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. அதற்கு மேலாக இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக அரசியல் அரங்கில் அதற்கான அரசியல் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக கடந்த 3 தசாப்தங்களில் சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகள் என்ன வகையினதாக இருந்திருக்கின்றன என்பதை கவனிப்பது முக்கியமானது. ஏனெனில் சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகள் எதுவுமே மக்கள் நலன் சார்ந்ததாக நடைபெறவில்லை என்பதையே அண்மைக்கால வரலாறு அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. சட்டம் உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு மற்ற மனிதர்களுக்கு எதிரான வன்முறை செயல்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்து சிந்தித்து வந்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகளுக்கும் கிரைம் ஆஃப் அக்ரெஷன், பிற உரிமைகளை பறிக்கின்ற செயல்களுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு கூறல் பொதுவாக அரசுகளின் குற்றவியல் சட்டத்தின் அடித்தளமாகவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்ட அமைப்பின் சிவில் குறியீடுகளின் பெரும்பகுதியின் அடித்தளத்தை உருவாக்குவதாகவும் அமைகிறது. குற்றங்களின் தன்மையும் அதன் பரப்பும் கடந்த நூற்றாண்டில் விரிவடைந்துள்ளது. குற்றங்களின் தன்மையும் அதற்கான தண்டனைகளும் விரிவான இயங்கு பரப்பை கொண்டனவாக மாறியுள்ளன. குற்றங்களை அடையாளம் காண்பதும் அதற்கான தண்டனையை வழங்குவதும் முக்கியமானதாக மாறியுள்ளது. மனிதனுக்கான மாண்பு என்பது மதிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விழுமியமாக வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக நெடிய போராட்டங்கள் உலகெங்கும் நடந்துள்ளன. 21ஆம் நூற்றாண்டு பிறந்தபோது மனித உயிருக்கான மதிப்பு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரை விட விலை மதிப்புள்ளதாக மாறியுள்ளது என்று பிரகடனம் செய்யப்பட்டது. இது மனிதகுலத்தின் அறஞ்சார் வளர்ச்சியை குறித்தது. ஆனால் கடந்த 1/4 நூற்றாண்டு கால வரலாறு மிகவும் வேறுபட்ட கதையொன்றை சொல்கிறது. அரசுகளும் அரசுகளின் சார்பாக செயல்படுபவர்களும் ஒப்பீட்டளவில் சமீப காலம் வரை முக்கியமாக தனிநபர்கள் தண்டனையின்றி செயற்பட்டு தனிநபர்கள் மீதான மீறல்களுக்கு பொறுப்பு கூறல் இல்லாத வெற்றிடத்தில் செயல்பட்டு வருகின்றனர். தாராளவாத அரசின் எழுச்சி மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் அரசுகள் தனிநபரின் இயங்கியலை அவர்தம் செல்வாக்கும் அரசியல் நலனும் நன்கு அறிந்திருந்ததால் அவர்கள் சட்ட விலக்கு அளிக்கப்பட்டவர்களாக செயற்பட அனுமதித்துள்ளது. அரசுகளால் தனிநபர்களை நடத்துவதற்கான சட்ட மத்தியஸ்தம் கிட்டத்தட்ட முழுமையான உள் இறையாண்மையின் சலுகையின் நிழலில் உருவாக்கப்பட்டது. அதன்படி அரசின் முறையற்ற செயல்களுக்கான பொறுப்பு கூறல் என்ற பேச்சுக்கே இடமற்ற வகையில் அரசுகள் இறைமை என்ற கவசத்தை பயன்படுத்த தொடங்கின. அரசுகளின் சார்பாக மோசமான செயல்களை செய்பவர்களுக்கான தனிப்பட்ட குற்றவியல் பொறுப்பு கூறல் கடந்த சில தசாப்தங்களில் போருக்கு பிந்தைய நீதி, நிலை மாறுகால நீதி என்ற வகைகளில் கவனம் பெற்றுள்ளது. இருந்தபோதும் மீண்டும் குற்றம் இழைப்பவர் யார் என்பதை பொறுத்தே அதன் சட்டப்பிரயோகம் உள்ளது. பெரும்பாலும் அரச அரங்காடிகள் மீது பொருத்தமான வழக்கு தொடுப்புகள் மீதான சர்ச்சை முன்மொழியப்பட்ட வழக்கு தொடுப்புகள் நடைமுறைக்கு ஏற்றவையா என்பதன் அடிப்படையில் முன்வைக்கப்படுகிறது. சர்வதேச சட்டத்தில் ஒரு பொதுவான கட்டாயம் உள்ளது. அது அரச அரங்காடிகளால் செய்யப்படும் மொத்த மனித உரிமை மீறல்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது.
பொதுவாக வழக்கு தொடுப்புகள் நீதியை வழங்குவதற்கான சிறந்த வழிமுறைகளில் ஒன்றாகும் என ஏற்கப்பட்டுள்ளது. உண்மை ஆணையங்கள் ட்ரூத் கமிஷன்ஸ் போன்ற மோதலுக்கு பிந்திய நீதியை வழங்குவதற்கான பிற வழிகள் குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. உலகளாவிய உண்மை ஆணையங்களின் அனுபவங்கள் நல்லதாக இல்லை. இதனால் அவை தார்மீக ரீதியாக தாழ்வானவை எனவும் அரசியல் நோக்கத்திற்காக நீதியை தியாகம் செய்வனவாகவும் இருக்கின்றன. அதேவேளை எதுவும் சாத்தியமல்லாத நிலையில் என்ன நடந்தது என்ற வினாவுக்கான பதிலை உண்மை ஆணையங்களால் வழங்க முடியும் என்பதன் அடிப்படையில் அவை முன்தள்ளப்படுகின்றன. உண்மை ஆணையங்கள் தவறைச் சொல்லுதல், தவறுக்கு மன்னிப்பு கோருதல், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற கிறிஸ்தவ தத்துவார்த்த சிந்தனையின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டவை. இன்றும் கொண்டாடப்படுகின்ற தென்னாப்பிரிக்க உண்மை ஆணையத்தின் அடிப்படை இதுதான். இந்த சிந்தனை மரபு இந்து சமயத்திலோ பௌத்த சமயத்திலோ இல்லை. எனவே தென்னாப்பிரிக்க அடிப்படையில் இலங்கையில் உண்மை ஆணையங்கள் சாத்தியமற்றவை. உலகளாவிய சட்ட அறிஞர்களுக்கு அரசின் சார்பாக மேற்கொள்ளப்படும் குற்றச் செயல்களுக்கான பொறுப்பு கூறல், தண்டனை ஆகியவை வழக்கு தொடரக் கோரும் உந்து சக்திகளாகும். மற்றவர்கள் இலக்கு சார்ந்த கட்டமைப்புகள், எடுத்துக்காட்டாக ஜனநாயக ஒருங்கிணைப்பு மற்றும் மோதல் நிகழ்ந்த பிரதேசத்தில் வடிவமைக்கப்பட்ட கலாசார ரீதியாக குறிப்பிட்ட செயல்முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிலைமாறு நீதிக்கான குறிப்பிட்ட பொறிமுறையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கருத்தியலோடு போருக்கு பின்னரான உண்மை நீதி குறித்த விவாதத்தில் நுழைகிறார்கள். உலகளாவிய அதிகார வரம்பு பற்றிய கேள்விகள் முதல் சர்வதேச மற்றும் உள்நாட்டு இடங்களின் ஒப்பீட்டு மதிப்பு மற்றும் தண்டனையின் பொருத்தமான நோக்கம் வரை போர்க்குற்ற விசாரணைகளின் நீதித்துறையின் தனித்துவமான அம்சங்களின் ஒட்டுமொத்த பரிணாமத்தை கருத்தில் கொள்வது அவசியம். இந்த வகையான விசாரணைகளின் அரசியல் தோற்றம் மற்றும் ஒவ்வொரு தீர்ப்பாயத்தின் கட்டுமானமும் எதிர்கால தீர்ப்பாயங்களின் வளர்ச்சியின் பாதையை வடிவமைத்த விதம் பற்றிய முழுமையான விளக்கத்தை இன்று வரை இதுசார் ஆய்வுகள் முழுமையாக முன்வைக்கவில்லை. இது ஆச்சரியமானதல்ல. ஏனெனில் போரின் பின்னரான இருப்பு, நிலைப்பு, நீதி என்ற விடயத்தில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்திலேயே இவ்விடயத்தை அணுக விரும்புகிறார்கள். அது குறித்த விடயம் சார்ந்த குறுகலான பார்வைக்கு வழிவகுக்கிறது. இதை வெறுமனே சர்வதேச சட்டத்தின் கண்கொண்டோ அரசியல், இனத்துவம், பொருளாதாரம் என்ற தனித்தனி கண்களினோடோ பார்க்க முடியாது. மோதல்களின் போது அரசின் சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக அரசியல் தலைமையை தண்டிக்கக்கூடிய தொடக்க முயற்சிகளை எடுத்தவர்களும் சட்டத்தை அமுல்படுத்தியவர்களை அதற்கு பொறுப்பேற்க வைக்கும் முனைப்புகளும் புரட்சிகரமான முயற்சிகளாகும். ஒவ்வொரு தொடர்ச்சியான மோதலுடனும் ஒவ்வொரு மோதலுக்கு பிந்திய போரிலும் போரின் குற்றவாளிகளை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் காலப்போக்கில் விசாரணைகள் வளர்ந்ததால் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான தேடல் அரசியல் தேவைகளாலும் நீதியை நிலைநாட்ட முயன்ற வெற்றியாளர்களின் உறுதியான தேவைகளாலும் கட்டுப்படுத்தப்பட்டது. போர்க்குற்றங்கள் என வகைப்படுத்தப்பட்ட செயல்களை அங்கீகரிப்பது சமூகத்தின் விதிமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கு சமமானதாக இருந்தாலும் நீதியின் இயக்கவியலின் இந்த பொது காட்சிகள் மோதலுக்கு பிந்திய தீர்ப்பாயங்களை உருவாக்குவதில் அல்லது நிலைநிறுத்துவதில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்ற அச்சமின்றி மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த விசாரணைகள் நீதி வழங்க வேண்டும் என்பதை விட அரசியல் ரீதியான ஒருங்கிணைப்பை முதன்மை நோக்கமாக கொண்டது ஒருவேளை இதற்கு காரணமாக அமையலாம். போர்க்குற்ற விசாரணைகளின் பரிணாம வளர்ச்சி. போர்க்குற்ற விசாரணைகளின் பரிணாமம் நீதியையே நடவடிக்கைகளின் இலக்காக கொண்டு இறுதியில் அரசியல் ஒருங்கிணைப்பிற்கும் நடைமுறைக்கும் ஏற்புடையதாக மாற்றும் பாதையை எடுத்திருத்தல், அனைத்து போர்க்குற்றவாளிகளும் தங்கள் குற்றங்களுக்கு பொறுப்பேற்காமல் இருத்தல், சக்தி வாய்ந்த நாடுகள் மீது வழக்கு தொடர முடியாமல் இருத்தல் போன்ற பலவற்றை தாண்டியும் இந்த செயன்முறைக்கு ஒரு மதிப்புள்ளது. போர் அல்லது மோதல்களின் போது குற்றவியல் நடத்தையும் அரசின் செயல்களுக்காக தனிநபர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் காலப்போக்கில் நீதிக்கான கோரிக்கைகளுக்கும்
அதிகாரத்தை ஒருங்கிணைப்பதன் அவசியத்துக்கும் இடையிலான பதட்டத்தின் மத்தியஸ்த தீர்வாக பரிணமித்துள்ளது. மோதலுக்கு பிந்திய வழக்குகளை தொடர்ந்தோரில் சிலரின் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் போர்க்குற்ற விசாரணைகள் மூலம் நீதிக்கான தேடல் என்பதில் அரசியல் காரணிகளும் இணைந்தே இருந்ததுடன் இந்த விசாரணைகளுக்கான தொடக்க முயற்சிகளை விசாரணையின் போதே எதிர்க்கவும் செய்தன. ஒரு பேரளவிலான நீதிமன்றத்தில் குற்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான ஆரம்ப முயற்சி இங்கிலாந்தின் முதலாவது சார்ல்ஸ் மன்னருடன் அபசகுனமாக தொடங்கியது. அவர் ஒலிவர் கிராம்வெல்லால் திட்டமிடப்பட்ட ஒரு விசாரணைக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். இன்று வரை இந்த வழக்கு விசாரணை குறித்த சர்ச்சைகள் ஓயவில்லை. இதேபோல அமெரிக்காவில் உள்நாட்டுப் போருக்கு பிறகு ஒரு கூட்டமைப்பு சிறைச்சாலையின் தளபதியான கேப்டன் ஹென்றி வேட்ஸ் ஒரு பொதுக்காட்சி விசாரணைக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். இவை இரண்டும் முக்கியமான நிகழ்வுகள். இதற்கு முன்னரும் பின்னரும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் வரன்முறையான விசாரணைகள் நடைபெறவில்லை. 1649 ஜனவரியில் இங்கிலாந்தின் முதலாம் சார்ல்ஸ் மன்னரின் விசாரணையும் மரண தண்டனையும் ஒலிவர் கிராம்வெல்லின் வெற்றியையும் ஆங்கில உள்நாட்டுப் போரின் தெளிவான முடிவையும் அடிக்கோடிட்டு காட்டியது. ஒரு விசாரணையின் சட்டப்படியான தீர்வு ஒரு எளிய மரண தண்டனை என்று கொள்ளப்பட முடியாது. ஏனெனில் கிராம்வெல்லின் ஆதரவாளர் ஒருவர் கூறியது போல, நாம் அவரை 100 முறை தோற்கடித்தாலும் அவர் இன்னும் மன்னரே. பொதுமக்களை கொலை செய்தல், கைதிகளை சித்திரவதை செய்தல் மற்றும் கட்டாயப்படுத்துதல் போன்ற குற்றங்களுக்காக தோற்கடிக்கப்பட்ட தலைவரை தண்டிக்கும் பேரளவிலான நோக்கத்திற்காக ஒரு மோதல் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வழக்கு தொடரப்பட்டது. முதலாம் சார்ல்ஸின் விசாரணை நவீன போர்க்குற்ற தீர்ப்பாயங்களுக்கு முன்னோடியாகும். 1865 அமெரிக்க உள்நாட்டுப் போருக்கு பிந்திய விசாரணையும் 1865 கேப்டன் ஹென்றி வீட்ஸின் விசாரணையும் மரண தண்டனையும் இவ்வகைப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனை வழங்கலில் இன்னொரு புள்ளியாகும். 1865 இலையுதிர் காலத்தில் கேப்டன் ஹென்றி வீட்ஸின் விசாரணை அதை தொடர்ந்து வந்தது. மேலும் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாக ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கனின் படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாகவும் கூட்டமைப்பு தலைவர் ஜெபர்சன் டேவிஸை தண்டிப்பதற்கு தேவையானபடியாகவும் இது கருதப்பட்டது. விர்ஸின் மரணத்திற்கு வழிவகுத்த பேரளவிலான குற்றங்கள் ஜோர்ஜியாவின் ஆண்டர்சன் வில்லில் அமைந்துள்ள ஒரு கூட்டமைப்பு சிறைச்சாலையின் தளபதியாக அவர் செய்த போர்க்குற்றங்கள் ஆகும். குறிப்பாக கைதிகளை கொலை செய்ததாகவும் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் கைதிகளின் மரணத்துக்கு காரணமான கூட்டமைப்பின் இராணுவ மற்றும் சிவில் தலைமையுடன் சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பிப்ரவரி 1864க்கும் மே 1865க்கும் இடையில் ஆண்டர்சன்வில் சிறைச்சாலை என்று பேச்சு வழக்கில் குறிப்பிடப்படும் கேம் சம்டரில் சிறையில் இருந்தபோது 13,000க்கும் மேற்பட்ட எதிர்த்தரப்பு வீரர்கள் இறந்தனர். போரின் போது அரசின் செயல்களுக்கு சட்டத்தின் கீழ் பொறுப்பான நபர்களை கைது செய்வதற்கான இந்த ஆரம்ப முயற்சிகள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு போர்க்குற்ற தீர்ப்பாயங்களை நிறுவனமயமாக்குவதற்கான அடித்தளத்தை அமைத்தன. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் தோற்றம் பெற்ற நியூரம்பர்க் தீர்ப்பாயத்துக்கு நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் முன்பு பல வழக்குகள் தொடர திட்டமிடப்பட்ட போதும் பின்னர் கைவிடப்பட்டன. 1815 நெப்போலியன் மீதும் அவரது ஆதரவாளர்கள் போனபார்டிஸ்ட் மீதும் பின்னர் முதலாம் உலகப் போருக்கு பிறகு 2ஆம் வில்ஹெல்ம் மீதும் பிற போர்க்குற்றவாளிகள் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. 1915ஆம் ஆண்டு ஆர்மீனிய இனப்படுகொலையின் விளைவாக எழுந்த திட்டமிடப்பட்ட விசாரணைகள் படுதோல்வியில் முடிந்தன. படுகொலையில் ஈடுபட்டவர்களை தேடுவதில் எந்த பெரிய சர்வதேச சக்தியும் ஆர்வம் காட்டவில்லை. இருப்பினும் நாக்சிகள் தோற்கடிக்கப்பட்டு 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தவுடன் நேச நாடுகள் நியூரம்பர்க் விசாரணைகள் மூலம் போர்க்குற்ற தீர்ப்பாயங்கள் என்ற கருத்தை நிறுவனமயமாக்கின. எதிர்கால போர்க்குற்ற விசாரணைகள் தீர்மானிக்கப்படும் தர நிர்ணயமாக நியூரம்பர்க் மாறியது. நடைமுறை ரீதியான உரிய செயல்முறை
மற்றும் கணிசமான உரிய செயல்முறை நிலைப்பாட்டிலிருந்து நல்லொழுக்கம் மற்றும் வெற்றியின் முன்னுதாரணமாக இருந்தாலும், நியூரம்பர்க் விசாரணைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு அல்லது நடவடிக்கைகளில் கணிசமான பங்கை வழங்க தவறிவிட்டன. டோக்கியோவில் நியூரம்பர்க்கின் நீதித்துறை வெற்றிகளை பிரதிபலிக்கும் முயற்சி தோல்வியடைந்தது. டோக்கியோ விசாரணைகள் முக்கியமான பல குறைபாடுகளை கொண்டிருந்தன. வழக்கு தொடரலுக்கு பெரிதும் சாதகமாக இருந்த சான்று விதிகள் முதல் குற்றவாளிகளின் வர்க்கங்களின் பிரதிநிதிகளின் வழக்கு தொடரும் திறன் வரை டோக்கியோ விசாரணைகள் எந்த நீதியையும் நிலைநாட்ட தவறிவிட்டன. உண்மையில் போர்க்காலத்தின் போது அரச தலைவரான பேரரசர் பெயர் எந்த விசாரணையிலும் குறிப்பிடப்படவில்லை என்பதுடன் அவர் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படவும் இல்லை. டோக்கியோ விசாரணைகள் நீதிக்கான நடைமுறைக்கு மிக குறைவாக இருந்தாலும், நியூரம்பர்க் விசாரணைகள் மறுசீரமைப்பை கருத்தில் கொள்ள தவறினாலும், அவை இணைந்து மோதலுக்கு பிந்திய வழக்கு தொடரலுக்கான சர்வதேச எதிர்பார்ப்பின் அடித்தளத்தை உருவாக்கின. அதாவது, இந்த இரண்டு முயற்சிகளும் போர்க்குற்ற தீர்ப்பாயங்கள் போரை பின்பற்றும் என்ற எதிர்பார்ப்பை நிறுவனமயமாக்கின. போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான வழக்கு தொடரலை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டது உள்நாட்டு மட்டத்தில் ஒப்பிடக்கூடிய எதிர்பார்ப்புக்கு வழிவகுத்தது. அடுத்த உள்நாட்டு போர்க்குற்ற தீர்ப்பாயங்களை பார்க்க முடிந்தால், உலகெங்கிலும் உள்ள சர்வாதிகார ஜனநாயக விரோத ஆட்சிகளின் மறைவுக்கு பிறகு உள்நாட்டு போர்க்குற்ற தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டன. ஆர்ஜென்டினாவில் நடந்த மோசமான போருக்கு பிறகு எழுந்த விசாரணைகள், தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி ஒழிப்புக்கு பிறகு உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தீர்ப்பாயங்கள், சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் நடந்த செயல்முறை ஆகியவை உள்நாட்டு போர்க்குற்ற தீர்ப்பாயங்களின் எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விசாரணைகளின் கட்டமைப்பாளர்கள் அரசியல் நிலப்பரப்பால் கட்டுப்படுத்தப்பட்டனர். ஆர்ஜென்டினாவில் பாரிய மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை தண்டிப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் ஜனாதிபதி அல்போன்சின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு இராணுவம் ஒரு நிறுவனமாக தொடர்ந்தது என்ற யதார்த்தத்தால் அவர் கட்டுப்படுத்தப்பட்டார். இராணுவத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களை அவரால் தண்டிக்க முடியாது. அதற்கு அவர் முயன்றிருந்தால் புதுப்பிக்கப்பட்ட இராணுவ ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பை எதிர்கொண்டிருப்பார். இறுதியில் அமைதிக்கு ஆபத்து ஏற்படாமல் அல்போன்சின் தன்னால் முடிந்தவரை நீதியை வழங்கினார். தென்னாப்பிரிக்காவில் பல வருட ஆதிக்கத்தின் விளைவால் சிறுபான்மையினரான வெள்ளையர் நாட்டின் பெரும்பாலான பொருளாதார வளங்களை சொந்தமாக்கிக் கொண்டனர். நியூரம்பர்க் பாணி தீர்ப்பாயங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் வெள்ளையர் வெளியேற்றமும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் ஆட்சி செய்வதற்கான எந்தவொரு சாத்தியத்தையும் குறைத்திருக்கும். வெள்ளையர்களிடம் தென்னாப்பிரிக்கா சரணடைந்ததாலேயே தேர்தல்களை நடத்துவது, தவறுகளை ஒப்புக்கொள்வது, வெற்றி பெற்ற நெல்சன் மண்டேலாவின் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸால் தாராள மனப்பான்மையுடன் இருக்க முடிந்தது. மேலும் முழுமையான பொருளாதார சரிவின் ஆபத்து இல்லாமல் பழிவாங்கலை அவர்களால் நிகழ்த்த முடியாது. இந்த உதாரணங்கள் மூன்றாம் தரப்பு போர்க்குற்ற தீர்ப்பாயங்களை பரிசீலிக்க வழிவகுக்கிறது. மூன்றாம் தரப்பு போர்க்குற்ற தீர்ப்பாயங்களில் விசாரணைகளின் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களாகவும், விசாரணைகளுக்கு முந்தைய மோதலில் நேரடியாக ஈடுபடாதவர்களும் இருக்க வேண்டும் என்பதை நிபந்தனையாக கொண்டது. இந்த வழக்குகளில் உள்நாட்டு மோதலில் இருந்து எழும் தற்காலிக மனித உரிமைகள் விசாரணைகள் சர்வதேச சமூகத்தால் நடத்தப்படுகின்றன. அதாவது, அட்டூழியங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்த மோதலில் ஈடுபடாத நாடுகள் உரிமை கோரல்களை தொடரவும் தீர்க்கவும் பொறுப்பாகும். முன்னாள் யூகோஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரைபியூனல் ஃபார் த ஃபார்மர் யூகோஸ்லாவியா, மற்றும் ருவாண்டாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரைபியூனல் ஃபார் ருவாண்டா, இரண்டும் இங்கு பரிசீலிக்கத்தக்கன. இவை இரண்டும் செயல்திறன் மற்றும் அரசியலின் கடுமையான வரம்புகளால் பாதிக்கப்பட்டன.
அட்டூழியங்களை செய்பவர்களுடன் மன்னிப்பு பேரம் பேசுவது என்ற கடினமான கருத்து மற்றும் பிரதிவாதி தரப்பு மக்களிடையே ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற தடைகளை யூகோஸ்லாவியாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் எதிர்கொண்டது. ருவாண்டாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மிகவும் திறமையற்றதாக இருந்ததால் ருவாண்டாவின் மக்கள் சாராம்சத்தில் அதையும் முறையான உள்நாட்டு நடவடிக்கைகளையும் தமது செயல்முறை மூலம் தவித்துவிட்டனர். மூன்றாம் தரப்பினரால் நிர்வகிக்கப்படும் இந்த விசாரணைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் போர்க்குற்ற விசாரணைகளை உலகமயமாக்குவதற்கு வழிவகுத்தன. அதாவது யூகோஸ்லாவியா ருவாண்டா தீர்ப்பாயங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னோடிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் செயல்பட்டன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் போர்க்குற்ற தீர்ப்பாயங்களின் உலகமயமாக்கல் மற்றும் முறையான நிறுவனமயமாக்கலை கருத்தில் கொள்ள வேண்டும். இனப்படுகொலை குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு குற்றங்கள் ஆகியவற்றின் மீது அதிகார வரம்பை கொண்ட ஒரு சுயாதீனமான மற்றும் நிரந்தர தீர்ப்பாயமாக செயல்படுவதே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நோக்கமாகும். இது இந்நீதிமன்றத்தின் நோக்கம் மற்றும் வரம்புகளை விளக்குகிறது. இந்த நீதிமன்றம் இவ்விரு தீர்ப்பாயங்களின் பரிணாம வளர்ச்சியின் தர்க்க ரீதியான விளைவாக இருக்கலாம் என்றாலும் அதன் அதிகார வரம்புகள் அரசியல் ரீதியாக பலவீனமான உலகளாவிய அரங்காடிகளை தவிர வேறு யார் மீதும் வழக்கு தொடரவோ தண்டிக்கவோ வாய்ப்பில்லை என்ற உண்மை கடந்த 10 ஆண்டுகளில் புலனாகியுள்ளது. இன்று வரை வழக்குகள், விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகள் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிலுவையிலுள்ள வழக்குகள் பற்றிய சுருக்கமான பரிசீலனை இதனை உறுதி செய்யும். சர்வதேச விசாரணைகள் பற்றிய குறிப்புகள். நியூரம்பர்க் விசாரணைகள் நடத்தப்பட்ட போது ஒரு சட்டபூர்வமான சட்டமன்றத்தின் மூலம் நியாயமான வழக்கு தொடரும் செயல்முறை வெற்றியாளர்களால் சுருக்கமான வழக்கு தொடரப்பட்ட ஆரம்பகால மாதிரிகளை வென்றது. நியூரம்பர்க்கில் நடந்த விசாரணைகளுக்கு பிந்தைய பல தசாப்தங்களில் போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் அல்லது மனித உரிமைகளின் மொத்த மீறல்கள் என பலவிதமாக கூறப்படும் மோசமான செயல்களுக்கு வழிவகுக்கும் எந்தவொரு மோதலும் தீர்க்கப்பட்ட பிறகு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது தற்காலிக அடிப்படையில் வழக்கு தொடரப்படும் என்று சர்வதேச சமூகம் எதிர்பார்க்கிறது என்பதை நிறுவ முயன்றது. இந்த தற்காலிக நீதிமன்றங்கள் ஒவ்வொரு தொடர்ச்சியான விசாரணைகள் அல்லது தீர்ப்பாயங்களுடனும் உருவாகியுள்ள வழக்கு தொடரலின் நீதித்துறையை நிறுவியுள்ளன. மிக சமீபத்திய நிரந்தர நீதிமன்றமான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மாறாக தற்காலிக வழக்கு தொடரல்கள், விசாரணைகள் அல்லது தீர்ப்பாயங்களின் வடிவத்தை எடுத்தன. பல்வேறு குற்றங்கள் மீதான மாறுபட்ட நடைமுறை விதிகள் மற்றும் அதிகார வரம்பை கொண்டிருந்தன. தீர்ப்பாயங்களின் பேரளவு நோக்கம் எப்போதும் நீதியை நிறுவுதல் அல்லது மீண்டும் செயல்படுத்துவதாகும். மோதல் நிறுத்தப்பட்ட பின்னர் நீதியை மீட்டெடுப்பதன் ஒருங்கிணைந்த பகுதியாக மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்வதற்காக குறைந்தபட்சம் பேரளவில் தற்காலிக விசாரணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வழக்குகள் உள்நாட்டில் அல்லது சர்வதேச கட்டமைப்பு மூலம் நடத்தப்படுகின்றன. வழக்கமாக இந்த தீர்ப்பாயங்கள் மோதலின் போது ஒரு அரசாங்க நிறுவனத்தின் சார்பாக மோதலின் போது பொருத்தமான நடத்தைக்கான வளர்ந்து வரும் விதிமுறைகளுக்கு மாறாக செயல்பட்ட நபர்கள் மீது வழக்கு தொடுக்கின்றன. பொதுவாக அரசாங்க முகவர்களால் பொதுமக்களுக்கு எதிராக சில தவறான பலத்தை பயன்படுத்துவது வழக்கு தொடரலின் மையமாக இருக்கும் குற்றங்களுக்கு அவசியமான ஓர் அங்கமாகும். மேலும் அரசாங்க முகவர்களின் தவறான செயல்கள் உலகளவில் வெறுக்கத்தக்கதாக கூறப்படும் ஒரு வகையைச் சேர்ந்தவை. உலகளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வரம்புக்குள் வரும் செயல்களின் வகைகள் முதலாவது சார்ல்ஸின் குற்றப்பத்திரிகையிலிருந்து சதாம் ஹுசைனின் குற்றப்பத்திரிகை வரையான ஒவ்வொரு தொடர்ச்சியான போர்க்குற்ற விசாரணை வழியாகவும் பல்வேறு விதமாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த வகையான வழக்கு விசாரணைகளுக்கு செயல்திறன் மற்றும் முன்கணிப்பு தன்மையை கொண்டு வருவதற்காக
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக நிறுவனமயமாக்கப்பட்ட நீதிமன்றம் தற்காலிக நீதிமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதியையும் மற்றும் தனித்துவமற்ற செயல்பாட்டையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உலகளாவிய அதிகார வரம்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச விதிமுறையாக தொடர்ந்து உருவாகும் சாத்தியத்தையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்வைத்தது. அதாவது, குறிப்பாக கொடூரமான செயல்கள் மிகவும் கொடூரமாக கருதப்படும் குற்றங்களின் புவியியல் வரம்புகளை பொருட்படுத்தாமல் உலகளாவிய அதிகார வரம்பு குற்றவாளிகளுக்கு எதிராக தொடர அடித்தளத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் வந்தது. போர்க்குற்ற விசாரணைகளின் வளர்ச்சியை ஆராய்வதன் மூலம் இங்கு உரையாற்றப்பட வேண்டிய கேள்வி, மனித உரிமைகள் தீர்ப்பாயங்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிலையாகவோ நீதிக்கான உயர் அழைப்பினால் உருவாக்கப்பட்டவையா, அல்லது அதற்கு பதிலாக அரசியல் செயல்முறைகள் மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்பின் சாதாரண பரிமாணங்களில் பயன்படுத்தப்படும் கருவிகளா என்பதுதான். பொதுவாக மனித உரிமைகள் தீர்ப்பாயங்கள் அரசியல் ரீதியாக இல்லாமல் நீதித்துறை சார்ந்தவையா என்பது இன்னும் நிறுவப்படவில்லை. போர்க்குற்ற விசாரணைகள் என்ற கருத்து பற்றிய முறையான பகுப்பாய்வு இல்லாதது ஆச்சரியமல்ல. இந்த விசாரணைகள் சில அபத்தமான வன்முறைகள் நிகழ்ந்த பிறகும் அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களில் சிலர் தோற்கடிக்கப்பட்ட பின்னரே கட்டமைக்கப்படுகின்றன. குற்றம் சாட்டப்பட்டவராக எந்தவொரு குறிப்பிட்ட நீதிமன்றத்தின் முன் நிற்பவர்கள் பொதுவாக வழக்கு விசாரணை அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றது என்றும் அடிப்படையில் நியாயமற்றது என்றும் குற்றம் சுமத்துவது தொடர்கின்றது. வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தின் நோக்கங்களும் சுயநலத்தால் கரைபட்டிருப்பதால் இந்த நீதிமன்றங்களின் தன்மை அடிப்படையில் சட்டபூர்வமானதா அல்லது அரசியல் ரீதியானதா என்ற கேள்வியை எழுப்புவது இயல்பானதே. விசாரணைகளின் நோக்கம் நீதியா அல்லது பல்வேறு அரசியல் பிரிவுகளை சமாதானப்படுத்துதல் மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்பு ஆகியவையா என்பதை விசாரணைகளை நடத்துவதன் மூலம் எந்த அளவுக்கு நீதி வழங்கப்பட்டது என்பதை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஆராயலாம். பல்வேறு விசாரணைகளில் நீதிக்கான அர்ப்பணிப்பின் ஒப்பீட்டு அளவை ஆராய நீதிக்கான சில வரையறைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். நீதி என்பது அரசியலை விட மிகவும் பாராட்டத்தக்க கருத்தாக கருதப்பட்டாலும் சட்டத்தின் செயல்பாட்டு கட்டுமானம் மற்றும் செயல்படுத்தலுக்கு முந்தைய நீதித்துறையின் அடித்தளங்கள் அரசியல் கதையாடல்களில் நன்கு வேரூன்றியுள்ளன. போர்க்குற்ற விசாரணைகளின் வளர்ச்சியையும் நடத்தையையும் மதிப்பிடுவதற்கான நோக்கங்களுக்காக நீதி என்பது உண்மையான உரிய செயல்முறையா அல்லது நடைமுறைக்குரிய செயல்முறையின் விளைவா என்பதை கேட்க வேண்டியிருக்கிறது. இது தடுப்பு மற்றும் பழிவாங்கல் ஆகிய இரட்டை இலக்குகளை அடைய விரும்புகிறது. இது பாகுபாடானதோடு தெளிவானதும் கூட. விசாரணையின் உண்மையான உரிய செயல்முறை கூறுகள் குறைவாக இருந்தால் குற்றச்சாட்டுகளின் உள்ளடக்கம் குறித்து பிரதிவாதியை நியாயமாக நடத்த முடியாது. விசாரணையின் நடைமுறை உரிய செயல்முறை கூறுகள் போதுமானதாக இல்லாவிட்டால் பிரதிவாதிக்கு எதிரான சான்றுகள் ஒருபோதும் போதுமான அளவு சோதிக்கப்படாது. மேலும் ஒரு வலுவான பாதுகாப்பு சாத்தியமில்லை. ஒரு இலக்காக தடுப்பது மிக முக்கியமானது. ஏனெனில் குறிப்பிட்ட பிரதிவாதிகளும் எதிர்காலத்தில் இதே நிலையில் இருக்கும் மற்றவர்களும் எதிர்காலத்தில் ஒப்பிடக்கூடிய செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதை ஊக்கப்படுத்த வேண்டும். ஓர் இலக்காக பழிவாங்கல் என்பது குறிப்பிட்ட பாதிக்கப்பட்டவர்களும் சமூகமும் கூட்டாக முந்தைய நிலைக்கு அல்லது குற்றச்செயல் நடப்பதற்கு முன்பு அவர்கள் இருந்த நிலைக்கு திரும்ப உரிமை உண்டு என்ற கருத்தாகும். அரசியல் ஒருங்கிணைப்பின் கோரிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் விசாரணைகள் இயக்கப்படுகின்றனவா என்பது அரசியல் ஒருங்கிணைப்பின் சில செயல்பாட்டுக்கு பிறகுதான் தீர்மானிக்க முடியும். அதாவது, இங்கு அரசியல் ஒருங்கிணைப்பு என்பது அரசாங்க நிறுவனங்களின் மீது புதிதாக பாதுகாக்கப்பட்ட அல்லது பாதுகாக்கப்பட்ட கட்டுப்பாட்டை பராமரிக்கவும் உறுதிப்படுத்தவும் முயற்சிப்பதாகும். மனித உரிமைகள் தீர்ப்பாயங்கள் தொடங்கப்படுவதற்கு முன்னதாக ஏற்படும் அரசியல் அதிகார மாற்றங்கள் அவற்றின் சமூக எழுச்சியின் அளவிலும் வெற்றி பெற்ற கட்சி எந்த அளவுக்கு அரசியல் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த முடியும் என்பதிலும் வேறுபடுகின்றன. அதாவது, மோதல் தணிந்த பிறகு வெற்றி பெற்றவர்கள்
பொறுப்பேற்க வருபவர்கள் பிரச்சினையில் உள்ள அரசாங்கங்களின் நிறுவனங்களின் மீது பல்வேறு அளவுகளில் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். அதிகாரத்தில் சில மாற்றங்கள் முழுமையானவை. மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீறல்களை செய்தவர்களை நடத்துவது குறித்து சிறிதும் கவலைப்படுவதில்லை. ஏனெனில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இனி எந்த அர்த்தமுள்ள அரசியல் அதிகாரமும் இல்லை. முழுமையான இராணுவ வெற்றி ஏற்பட்டால் இந்த நிலைமை எழுகிறது. வெற்றி பெற்றவர்களால் நடத்தப்படும் சிகிச்சை சுருக்கமான நீதியை விட சற்று அதிகமாக உயர்ந்தால் தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு வேறு வழி இல்லை. இலங்கையின் கதை கிட்டத்தட்ட இதுதான். அதேவேளை போருக்கு பின்னரான சமூகங்களில் முன்னாள் தலைவர்களை நியாயமற்ற முறையில் நடத்துவது புதிய ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம். தோற்கடிக்கப்பட்ட உயர் அடுக்கினர் ஒரு பிரபலமான அரசியல் தளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திறனை பேணும் போதும், புதிதாக நிறுவப்பட்ட ஆட்சியை சவால் செய்யும் போதும் இது நிகழ்கிறது. அதிகாரத்தில் சில மாற்றங்கள் முழுமையடையாது. மேலும் புதிய அதிகாரத்தை கொண்டவர்கள் அமைப்பு, பராமரிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் சில முக்கியமான அம்சங்களுக்கு பழைய அதிகாரத்தை கொண்டவர்களை சார்ந்துள்ளனர். எனவே முன்னாள் தலைவர்கள் மீதான குற்றங்களை மறுக்கின்றனர். அதிகாரத்தை இழந்தவர்கள் நிதி உள்கட்டமைப்பு அல்லது இராணுவத்தின் பகுதிகள் போன்ற நிர்வாகத்தின் ஒரு தேவையான கூறுகளை இன்னும் பராமரிக்கும் போது அல்லது சில கட்டுப்பாட்டை செலுத்தும் போது இந்த நிலைமை பொதுவானது. சில அதிகார மாற்றங்கள் ஒரு நிச்சயமற்ற தீர்வை விளைவிக்கின்றன. மோதல்கள் முடிவடையும் பல்வேறு வழிகளையும் அதிகாரத்தை பெற்று பராமரிக்கக்கூடிய பல்வேறு வழிகளையும் கருத்தில் கொண்டு மனித உரிமைகள் தீர்ப்பாயங்களில் அடையப்படும் நீதியின் அளவு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தின் சுருக்கத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக அதிகாரத்துக்கு வருபவர்களின் அரசியல் தேவையை பொறுத்தது. போர்க்குற்ற விசாரணைகளின் பரிணாமம் ஒரு நாடு கடந்த சூழலிலும் உள்நாட்டு சூழலிலும் உருவாகியுள்ளது. மோதல்கள் நாடு கடந்தும் உள்நாட்டிலும் நடந்துள்ளன. எனவே இயற்கையாகவே மோதலின் தீர்வு அதிகாரத்தில் இல்லாத உயர் அடுக்கினர் தொடர்ந்து அடக்கப்படுவதை சார்ந்துள்ளது. ஆனால் முன்னாள் தலைவர்களை நியாயமற்ற முறையில் நடத்துவது புதிய ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம். தோற்கடிக்கப்பட்ட உயர் அடுக்கினர் ஒரு பிரபலமான அரசியல் தளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திறனை பேணும் போதும், புதிதாக நிறுவப்பட்ட ஆட்சியை சவால் செய்யும் பொழுதும் இது நிகழ்கிறது. அதிகாரத்தில் சில மாற்றங்கள் முழுமையடையாது. மேலும் புதிய அதிகாரத்தை கொண்டவர்கள் அமைப்பு, பராமரிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் சில முக்கியமான அம்சங்களுக்கு பழைய அதிகாரத்தை கொண்டவர்களை சார்ந்துள்ளனர். அதிகாரத்தை இழந்தவர்கள் நிதி உள்கட்டமைப்பு அல்லது இராணுவத்தின் பகுதிகள் போன்ற நிர்வாகத்தின் ஒரு தேவையான கூறுகளை இன்னும் பராமரிக்கும் போது அல்லது சில கட்டுப்பாட்டை செலுத்தும் போது இந்த நிலைமை பொதுவானது. சில அதிகார மாற்றங்கள் ஒரு நிச்சயமற்ற தீர்மானத்துக்கு வழிவகுக்கும். மோதல்கள் முடிவடையும் பல்வேறு வழிகள் மற்றும் அதிகாரத்தை பெற்று பராமரிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை கருத்தில் கொண்டு மனித உரிமைகள் தீர்ப்பாயங்களில் அடையப்படும் நீதியின் அளவு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தின் சுருக்கத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக அதிகாரத்துக்கு வருபவர்களின் அரசியல் தேவையை பொறுத்தது. போர்க்குற்ற விசாரணைகளின் பரிணாமம் ஒரு நாடு கடந்த சூழலிலும் உள்நாட்டு சூழலிலும் உருவாகியுள்ளது. நிச்சயமாக மோதல்கள் நாடு கடந்த மற்றும் உள்நாட்டு இடங்கள் இரண்டிலும் நடந்துள்ளன. எனவே இயற்கையாகவே மோதலின் தீர்வு மற்றும் மோதலுக்கு பிந்திய அரசியல் முன்னேற்றங்கள் இரண்டிலும் எதிர்பார்க்கப்பட வேண்டும். நாடு கடந்த நீதிக்கும் உள்நாட்டு நீதிக்குமான தேடலின் பின்னணியில் விசாரணைகள் உருவாகியுள்ளன. மேலும் ஒவ்வொரு வகையான விசாரணை அல்லது வழக்கு தொடர்களும் அந்த முயற்சிகள் நாடு கடந்ததா அல்லது உள்நாட்டுக்குரியதா என்பதை பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த முயற்சிகளை பாதித்துள்ளன. மோதலுக்கு பிந்தைய வழக்கு தொடரின் ஒவ்வொரு நிகழ்வும் மோதலின் தனித்துவமான உண்மைகளுடன் மிகவும் குறிப்பாக இணைக்கப்பட்டதாக கருதப்படலாம். இதனால் அது மற்ற ஒத்த செயல்முறைகளுடன் நம்பகத்தன்மையுடன் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவமான நிகழ்வாக மாறும். இருப்பினும் இந்த மோதலுக்கு பிந்திய செயல்முறைகளின் வளர்ச்சியின் வரலாற்று பாதை இந்த வழக்குகள் ஒரு பெரிய பொதுவான அம்சத்தை பகிர்ந்து கொள்கின்றன என்பதையும்,
ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த விசாரணைகளின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியுள்ளன என்பதையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் நாடு கடந்த வழக்கு தொடரல்கள் சமீபத்திய அரசுகளின் வழக்கு தொடரல்களின் வளர்ச்சியை மிகவும் அறிந்திருக்கின்றன. ஒன்றை மற்றொன்று இல்லாமல் கருத்தில் கொள்வது அரசுகள் மீதான விசாரணைகளின் பரம்பரையின் ஒரு முக்கியமான பரிமாணத்தை கவனிக்காமல் போகும். கூடுதலாக நாடு கடந்த சூழலில் தோன்றும் பல வழக்கு தொடுப்புகள் அரசுகளின் குற்றங்களை மட்டுமே உள்ளடக்கியிருப்பதால் சர்வதேச சமூகம் இரண்டு வகையான விசாரணைகளுக்கிடையில் எந்தவொரு அர்த்தமுள்ள வேறுபாட்டையும் செய்கிறது என்பதற்கான அறிகுறிகள் மிக குறைவு. அதேபோல் போர்க்குற்ற விசாரணைகளின் எந்தவொரு முறையான பகுப்பாய்விற்கும் அத்தகைய வேறுபாடு கூடுதல் பயனை தரும் என்பதற்கான அறிகுறிகளும் மிக குறைவு. தொடரும் குறிப்புகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஸ்தாபனத்தையும் தற்காலிக நீதிமன்றங்களின் நீண்ட வரலாற்றையும் கருத்தில் கொண்டு போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான பிற குற்றங்கள் எங்கு நடந்தாலும் அவற்றுக்கு எதிராக சில வழக்குகள் தொடரப்படும் என்று உலக சமூகம் நியாயமாக எதிர்பார்க்கலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் யோசனையே அந்த எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டது. இருப்பினும் உண்மையில் அதிகார வரம்புகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் எந்தவொரு செயல்முறைக்கும் உட்படுத்தப்படக்கூடிய நாடுகளையும் அரங்காடிகளையும் கடுமையாக கட்டுப்படுத்துகின்றன. விசாரணைகள் குறித்த உலகளாவிய எதிர்பார்ப்புக்கும் அவற்றை நடத்துவதற்கும் தற்போது நிறுவப்பட்ட நிறுவன அமைப்பு இருந்த போதிலும் வகைப்படுத்தப்பட்ட குற்றங்களின் ஏராளமான சம்பவங்களை கொண்ட மோதல்கள் உள்ளன. ஆனால் போர்க்குற்ற வழக்குகள் தொடரப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் நடந்த போர்களுடன் பயங்கரவாதம், சுய நிர்ணய உரிமை, இறையாண்மை பற்றிய இதே போன்ற கவலைகளிலிருந்து எழக்கூடும் என்றாலும் பயங்கரவாதத்தின் வெளிப்புறங்களுக்கு எல்லையே இல்லை. செப்டம்பர் 11, 2001 தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. தொழில்மயமான நாடுகளிடையே பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான மேற்கத்திய போரின் இந்த வருகை அரசு சாராத அல்லது அரசு சாராத அரங்காடிகளை தண்டிக்க போர்க்குற்ற நீதிமன்றங்களை பயன்படுத்துவது சியரா லியோனின் தனித்துவமான சூழ்நிலைகளுக்கு அப்பால் இயல்பாக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. சர்வதேச சமூகம் அந்த அரசையோ அதன் உரிமையையோ அங்கீகரிக்காவிட்டாலும் அது செயல்பட வேண்டும் என்று உரிமையை கோருபவர்கள் அரை அரசு நடிகர்கள். அரசு நடவடிக்கைக்கான கருவிகளாக இல்லாமல் தனிநபர்கள் மீது போர்க்குற்ற வழக்கு தொடுப்பது முன்னோடி இல்லாதது. மேலும் அமெரிக்காவில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் உறுப்பினர்களையும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் கைது செய்யப்பட்டவர்களையும் தண்டிக்கும் நோக்கத்திற்கான ஒரு இராணுவ தீர்ப்பாயம் என்ற கருத்து போர்க்குற்ற விசாரணை என்ற கருத்தில் இணைக்கப்பட்டது. நவீன பயங்கரவாதம் போரின் யதார்த்தங்களை மாற்றி அமைத்ததைப் போலவே போர்க்குற்ற நீதிமன்றங்களின் பங்கையும் வியக்கத்தக்க முறையில் மாற்றியுள்ளது. உண்மையான போரின் சூழலில் எழுந்த வழக்குகள் பயங்கரவாதத்தின் சூழலில் எழுந்த வழக்குகளை விட வேறுபட்டவை என்றாலும் நவீன போர் பயங்கரவாதத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமித்த பிறகு எழுந்த விசாரணைகளையும் நோக்கினால் ஈராக் மீதான போர்க்குற்றங்களின் முதல் இயக்கங்களின் தொடக்கத்தில் இருந்தே சதாம் ஹுசைன் ஆட்சியின் உறுப்பினர்களுக்கு போர்க்குற்ற விசாரணைகள் பரிசீலிக்கப்பட்டன. இந்த நவீன போர்க்குற்ற நீதிமன்றங்களின் நிறுவனத்தில் ஏற்படுத்திய விளைவை இது மதிப்பிடுகிறது. தாக்குதல் நடவடிக்கையின் தொடக்கத்தில் போர்க்குற்ற தீர்ப்பாயங்களை திட்டமிடுவதன் விளைவுகளையும் இது மதிப்பிடுகிறது. போர்க்குற்ற தீர்ப்பாயங்களின் வாய்ப்பு இப்போது மோதல் நிறுத்தப்படுவதற்கு முன்பு போரின் வழக்கமான பிரச்சாரத்துடன் மக்கள் தொடர்பு ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகிறது. போர்க்குற்ற தீர்ப்பாயங்களின் வரலாற்றினதும் பரிணாம வளர்ச்சியினதும் அரசியல் முதன்மையான அக்கறைக்குரியது என்பதை குறிக்கிறது. தவிர்க்க முடியாமல் நீதி பற்றிய கவலைகள் அரசியல் பரிசீலனைகளுக்கு வழிவகுக்கின்றன. சாராம்சத்தில் போர்க்களத்தில் வெற்றி பெறுபவர்கள் பழிவாங்கல் மேற்கொள்வதை தடுப்பது என்ற நோக்கத்தை சர்வதேச சமூகத்தின் நடைமுறை ரீதியான உரிய செயல்முறை மற்றும் கணிசமான சட்டச் செயல்முறையூடாக நிறுவனமயமாக்கப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பார்வையில் நீதி என்பது
ஒரு அரிதான பொருளாகும். இறுதி பகுப்பாய்வில் சிறந்த சூழ்நிலைகளில் கூட அரசியலே மேலோங்கி நிற்கிறது. மேலும் நீதி என்பது வழக்கு தொடர ஒரு குறியீட்டு சாக்குப்போக்கு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த தீர்ப்பாயங்கள் எவ்வகையான தாக்கத்தை நீதிக்கான போராட்டத்தில் ஏற்படுத்தின என்பதை அடுத்த கட்டுரைகளில் பார்க்கலாம். தொடரும். நன்றி.